இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ ஜெர்மனியிலேருந்து வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஆஸ்ட்ரியா போகலாம் அப்படின்னு பிளானு. இப்போ தான் ஃபெராரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு ஃபெராரி போகுது பாருங்கள். ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கோம். ஸோ ஜெர்மனியிலேருந்து வந்து நம்ம ஒரு ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஆஸ்ட்ரியா போகலாம் அப்படின்னு பிளானு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹைவேஸ் எடுக்காமல் வந்து வில்லேஜ் வழியாகவே வந்து போகலாம். ஸோ நிறையா வந்து அவுட்டோரில் இருக்கிற சிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜஸ்ஸு, அந்த வழியாகவே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறையா வந்து சீனரிஸு, நிறையா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்மிங் இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் ரெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு வந்து கார் ரெண்ட் பண்ணியிருக்கோம். 3 டேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ஒரு 80 யூரோஸ்க்கே வந்து கிடச்சிது. ஸோ ஒரு நல்ல டீல் அது. இப்போ வந்து நம்ம வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கோம். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து நம்ம வந்து ஹைடல்பர்க்கு, ஸ்டுட்கார்டு, அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக ஃபியூசன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபியூசனுங்கிற சிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் பார்டரில் இருக்குது. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஃபியூசனுங்கிற சிட்டிக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து காரில் ஏறியாச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கூட வந்து ஃப்ரெண்டு வந்து சங்கர் இருக்காங்க. ஸோ ஹாய், லெட்ஸ் கண்டினியூ. இப்போ வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கோம். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைடல்பர்க் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைடல்பர்க் வரைக்கும் வந்து நம்ம ஹைவேல தான் போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் எடுக்காமல் வந்து ஸோ இன்டீரியராக வந்து உள்ள வில்லேஜ் சைடு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூரோப்பில் அதே மாதிரி நீங்கள் ஓவர்டேக் பண்ணோன்னா வந்து எப்பயுமே லெஃப்ட் லைனில் ஒரு வண்டி ரைட்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ லெஃப்ட்டில் தான் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து ஓகே, இந்த லாரி டிரைவர்ஸ் தான் நம்ம ஊர்லேயே ஹைவேல அந்த மாதிரி தான் ரூலு. லைக் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணணும், லெஃப்ட்டில் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்லாம் போகணும். ஓகே, நம்ம ஊரில் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்லாம் வந்து ரைட் சைட் போயிட்டுருக்கோம். லாரி இதெல்லாம் நம்ம லெஃப்ட்டில் ஓவர்டேக் எடுக்கணும். அது ரொம்ப பெரிய ரிஸ்க் தான் நம்ம ஊரில் நம்ம பண்ணுறது. இங்கே வந்து நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருக்குன்னா ஓவர்டேக் அட் எனி காஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் எடுக்கணும். எப்பயுமே வந்து இந்த லெஃப்ட் மோஸ்ட் லைன் வந்து ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க. ஓகே, இந்த லெஃப்ட் வந்து எப்பவுமே போயிட்டு இருக்கிற லேன். ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் லேனில் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்க்கு அப்படின்ட்டு நம்ம இன்கேஸ் நம்ம முன்னாடி வண்டி இல்லைன்னா நம்ம அதுக்கு அதை விட ஸ்பீட் கம்மியான லேனுக்கு வந்துடணும். இப்போ வந்து ஒரு வண்டியை நான் இப்போ எனக்கு முன்னாடி இப்போ வண்டி இருக்கு, நான் ஓவர்டேக் எடுக்கணும்னு மட்டும்தான் நான் லெஃப்ட்டுக்கு ஏறணும். எனக்கு முன்னாடி இங்கே வண்டி இருக்கு ஹை ஸ்பீட் லேனில் அப்படின்னா நான் இந்த லேன்லேயே கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி வண்டி இருக்கு. ஸோ வண்டி இல்லை, எனக்கு முன்னாடி வண்டி இல்லை, ரைட் சைட்லேயும் வண்டி வந்து ரொம்ப பக்கத்தில் இல்லைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மாறினார்ல அது மாதிரி இப்போ நான் ரைட்டில் மாறி ஏதோ ஒட்டியே போயிடணும். அவ்வளோதான். ஓகே, எப்பயுமே லெஃப்ட் சைடு லெஃப்ட் மோஸ்ட் லேன் வந்து நமக்கு முன்னாடி வண்டி இல்லாத வரைக்கும் நீங்கள் ரைட்டில் மாறி போயிடும். இப்போ போகிற இந்த ஹைவே பேர் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருந்தது வந்து A3. அது வந்து டுவர்ட்ஸ் கொலோன் போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து A5 போகணும் டுவர்ட்ஸ் பாசல் வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய சிட்டி. ஓகே, ஸோ இதான் வந்து A5. அது மாறினா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து A5லேயே போகும். ஓகே, ஸோ அந்த A5ல தான் வந்து இப்போ வந்து ஹைடல்பர்க்ங்கிற சிட்டி இருக்குது. A5 தான் ஹைடல்பர்க் போகிற வழி. ஹைடல்பர்க் போயிட்டு ஹைடல்பர்க்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சிருக்கு. ஸோ
ஸோ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக வேண்டியது. பசிக்குது. ஸோ மெயினாக வந்து இப்போ நாங்கள் ஹைடல்பர்க் போகிற பிளானே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே சாப்பிட்ணும் தான் வந்து மெயினாக வந்து நாங்கள் ஹைடல்பர்க் போகிறோம். இல்லைனா வந்து வேறு ரூட் எடுக்கிறதா பிளான் இருந்தது. ஸோ ஆன் த வேல வந்து இப்போ காலைல மணி இப்போ ஆல்மோஸ்ட் 8:45 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரம் வந்து ஹைடல்பர்க் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம வில்லேஜ் ரூட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹைவேல தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஜெர்மனியில் வந்து அன்லிமிட்டட் ஸ்பீட்ஸ் இருக்கிற ரோட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஜெர்மனியில் இருக்குது. ஓ ஓகே. மீன்ஸ் நிறைய ஊரில் ரூல்ஸ் இல்லாமல் இருக்கலாம், எந்த விதத்தில் வேணாலும் பொறுக்கலான்னு இருக்கலாம். ஆமாம். பட் வித் கேப்பபிள் ரோட்ஸ், அதுக்கான நீங்கள் அந்த வேகம் ஓட்டக்கூடியதுக்கு தகுதியான ரோடோட சேர்ந்து இருக்கிறது ஜெர்மனியில் அஃபிஷியலாக அலௌட் வந்து ஜெர்மனியில் தான். ஓகே. அன்லிமிட்டடாக ஸ்பீட் போய்க்கலாம் நம்ம. ஓகே. US UK எங்கே போனாலும் வந்து எல்லா ஸ்ட்ரெச்சும் கிடையாது. இந்த இப்போ இங்கெல்லாம் வந்து 100 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்ட்ரெச் வந்து ஏன்னா இப்போ ஒரு ஊர் கிராஸ் பண்ணுறோம், டாம்ஸ்டர்னு ஒரு ஊர். ஸோ அந்த ஊருக்குள்ளே போகிறவங்க ஊர்லேருந்து வெளியே வர்றதுக்கு கட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப வேகமாக போகிறது மாதிரி பாசிபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஊருங்க கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு 100 120 மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே. இதுவே நீங்கள் அந்த இடம்லாம் கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அன்லிமிட்டட் ஸ்பீடு ஆரம்பிக்க தானே. ஸோ அங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ அன்லிமிட்டட்னா அந்த மாதிரி போர்டு தான் போட்டுருக்காங்க. வருதுல்ல. ஆமாம். அது வரைக்கும் பாருங்கள், ஒரு நார்மல் பிளெயின் ரவுண்டில் இப்படி ஒரு கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ இங்கேருந்து வந்து அன்லிமிட்டட் ஸ்பீடு. ஓகே. இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்து அன்லிமிட்டடாக போய் அடுத்த ஒரு ஸ்பீட் லிமிட்டோ ரெஸ்ட்ரிக்ஷனோ நான் அடுத்த சிம்பிள் நான் பார்க்குற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் போகிறோமே அன்லிமிட்டட். முக்கியமாக வந்து இங்கே அரேப் இங்கேருந்துலாம் வந்து நிறைய பேர் அந்த காஸ்ட்லியான கார்லாம் வாங்கிட்டு இப்போ லாம்போகினி அந்த மாதிரிலாம் வாங்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் US UKலாம் போனீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஓகே. ஸ்பீட் லிமிட் வந்து யூஎஸ்லலாம் ஐ திங்க் நீங்கள் ஒரு கொலிக் ஒருத்தர் வந்து ஆஹா ஓஹோன்னு யூஎஸ்ல வந்துட்டு வந்தவர், அவ்வளோ வேகமாக போனோம் அப்படின்ட்டு. சரி என்ன வேகத்தில் போயிருப்பாங்கன்னு கேட்டால் 140 கிலோமீட்டர்லாம் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னாரு. நம்ம 200லாம் கூட போயிருக்கோம். டக்குன்னு வந்து சிரிக்கிறதா சிரிச்சா சரி நடப்பாங்களோ அப்படின்ட்டு அப்படியாங்க நல்லதுங்க அப்படின்ட்டு மட்டும் விட்டாச்சு. ஓகே. ஸோ இங்கே ஜெர்மனியில் வந்து அதெல்லாம் இப்போ வந்து இங்கே வந்து 100ன்னு போட்டிருக்குன்னா ஸோ இங்கேருந்து 100 இப்போ 100ல அங்கே அதுக்கு முன்னாடி வந்து இது ஆரம்பிச்சதில்ல, அன்லிமிட்டட் இருந்தது. இங்கேருந்து நான் திரும்ப 100 ஃபாலோ பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் சிம்பிள்ஸ் வந்து எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வரணும். ஓகே. அதே மாதிரி ரோடுமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க, நல்ல ப்ராடா நம்ம ஊரில் இருக்கிற. அது ஒன்று அட்வான்டேஜுங்க, பெரிய அட்வான்டேஜ். அதான் நான் சொன்னேன், இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து நிறைய இடத்துல ஸ்பீட் லிமிட்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம். கிராமத்துக்குள்ளே போகிற ரோட்லாம் இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு கேப்பபிளான ரோடு, நீங்கள் என்ன காரணமும் ஓட்டலாம். லாம்போகினி அந்த மாதிரி இதெல்லாம் துபாயில் நிறைய எல்லாம் வாங்குறாங்க, ஃபெராரி இதெல்லாம்னா இங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஓட்டுறதுக்கு. நீங்கள் ஹைவேல அந்த ஸ்பீட் இல்லாத ஸ்ட்ரெச்லாம் வந்து நிறைய கிடைக்கும். இந்த கார் பாருங்க வந்து ஃபெராரி. எஸ், இப்போ தான் ஃபெராரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே ஒரு ஃபெராரி போகுது பாருங்க. இந்த மாதிரி காசுலாம் இங்கே தான் வந்து ஓட்டி பார்ப்பானுங்க. ஏன்னா வேற எங்கேயும் யூகேலாம் வந்து யூகேல ஐ திங்க் 110 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஓகே. அதே மாதிரி யூரோப்லேயே வேற கண்ட்ரீஸில் நெதர்லாண்ட்லாம் வந்து 120 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே எங்கேயுமே வந்து நீங்கள் ஓட்ட முடியாது. ஸ்பீட் ட்ராப் வச்சுருப்பாங்க. ஐ திங்க் அராப்லேயும் வந்து அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ஓட்டினதில்லை அங்கே போய். ஓகே. ஸோ ஓவராலாக வந்து வெஸ்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியில் மட்டும்தான் டிரைவர்ஸ் பேரடைஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஜெர்மனி. ஓகே. அன்லிமிட்டடாக எவ்வளோ ஸ்பீட்னாலும் போய்க்கலாம். பாருங்க ஃபெராரி எங்கே போயிடுச்சுன்ட்டு கண்ணிலே தெரியல நமக்கு. இந்த பாசிபிலிட்டி வந்து ஜெர்மனியில் தான் இருக்கு. நைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹைடல்பர்க் ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் வந்துட்டோம்.
ஹைடல்பர்க்கில் வந்து கேசில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது ஃபேமஸாக சங்கர் ஹைடல்பர்க்கில்? ஹைடல்பர்க்கில் அந்த பேலஸ் தான், அந்த கேஸ்டில் தான் ஃபேமஸ்ஸு. அது போக வைன், இந்த ரீஜன் பூரமே வந்து வைன் ஃபேமஸ். இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்ததில்ல சீரீஸ். ஆமாம், மலைத்தொடர் மாதிரி வந்ததில்ல மவுண்டன் ரேஞ்சு. அது வந்து பூரமே வந்து அந்த ஹெப்பன்ஹைமு, வைன்ஹைமு, ஃபியர்ஹைம், இது எல்லாமே வந்து வைன் நிறையா போடுற ஏரியா. ஓகே. ஸோ இன் ஜென்ரல் வந்து அது ஒரு பெரிய கிங்டமாகவும் இருந்துச்சு ஹைடல்பர்க். இந்த ஏரியா பூரா வைன் நிறையா போட்டாங்க. இன் ஜென்ரல் கொஞ்சம் ரிச்சான ஏரியான்னு வைங்களேன். எல்லா கிராமம் இப்போ அந்த இதில் அந்த மலை, இந்த லெஃப்ட் சைடில் அந்த மலைத்தொடரில் ஆரம்பிக்கிற கிராமம் எல்லாமே வந்து நல்ல காசு வசதியானவங்க அந்த மாதிரி இருக்கிற இடமா தான் இருந்தது. எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே தள்ளி முன்னாடி இருக்கிற இந்த மலைத்தொடர் ஆரம்பிக்கிற இங்கே இருக்கிற கிராமங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே தள்ளி போனால் வேணால் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஆனால் ஹைடல்பர்க் ரீஜன் வந்து காஸ்ட்லி தான். ஃப்ராங்க்ஃபர்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் கம்மி. பட் ஸ்டில் யூனிவர்சிட்டி இருக்குது. மான்ஹைம் ரொம்ப பக்கம். மான்ஹைமும் ஹைடல்பர்க்கும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸு. யூனிவர்சிட்டிஸ், 2 யூனிவர்சிட்டிஸ், பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ பெரிய ஹைடல்பர்க் சிமெண்ட் ஜெர்மனிலே ஒன் ஆஃப் த பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஃப்ராங்க்ஃபர்ட்டை கம்பேர் பண்ண, பெரிய ஃப்ராங்க்ஃபர்ட், பெர்லின் இந்த மாதிரி ஊருங்கள்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் சிட்டி. ஆனால் அவங்க ஒரு மிட் சைஸ் சிட்டி மாதிரி. அவங்களோட ஆல்ஸ்டாட் எங்கே போனாலுமே வந்து அந்த ஓல்டு சிட்டி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஹைடல்பர்க்லேயும். ஈவினிங் வந்து அந்த கேசல் போனோம்னா கீழேருந்து பார்க்குறதுக்கு அவங்க லைட்டிங் பண்ணி வச்சுருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டே டைம் வந்து இந்த மாதிரி வெயில் இருக்கிறப்போ ஏறினதில்லை. ஒன்ஸ் டே டைம் வந்து நான் கீழே இருந்து ஏறி போனேன். காரில் போகாமல் கீழே ஓல்ட் சிட்டி சுற்றி பார்த்துட்டு கொலீக்ஸ் கூட கீழே இருந்து ஏறி போனோம். மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும், மலை மேலே ஏறி கேஸ்டில் வந்து மலை மேலே இருக்கும். ஓகே. அது உள்ளே போய் பார்க்குற மாதிரி அந்தளவு தான் உள்ளே நான் போயிருக்கேன். உள்ளே பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து வெளியே இருந்து அந்த பார்க்குற அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாண்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் ரிவரை பார்க்குற வியூ, ப்ளஸ் சைடில் அந்த கேஸ்டலோட ரிவரை பார்க்குற வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹைடல்பர்க் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஹைடல்பர்க்கில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து பனானா லீஃப்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ பனானா லீஃப் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஹைடல்பர்க்கில் வந்து இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கம்பெனிஸ் தான் இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவங்க மெயினாக வந்து இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி லஞ்சு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க போல். ஸோ இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து யாரும் இல்லை. ஸோ அநேகமாக வந்து நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, ஃபுட்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஓகே டீசெண்டாக நல்லாவே தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சங்கர் ஃபுட்டு இங்கே? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து சாம்பார் சட்னிலாம் இல்லை, ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஜெர்மனியில் இந்த அளவு கிடைக்கிறதே பெருசு, இந்த அளவு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் அவங்களோட டேஸ்ட்டுக்கு அது நல்லா தான் கொடுத்துருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரியாணி வந்து போய் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், நாங்கள் வந்து பிரியாணியும் வந்து பார்சல் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஸோ ஒரு இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து நம்ம தேடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இங்கேயே வந்து பிரியாணி வாங்கி பார்சல் பண்ணியாச்சு. ஸோ எதர் ஆன் த வே இல்லைனா வந்து அங்கே ரூம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பனானா லீஃப் இப்போ சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு வந்து காரில் ஏறியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 12 o'clock ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ ஹைடல்பர்க் சிட்டிக்குள்ளே போகலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் டைம் இல்லாதனால வந்து போக முடியல. இப்போ வந்து இங்கேருந்து எப்படி சங்கர் போக போகிறோம்? நம்ம இங்கேருந்து பிளாக் ஃபாரஸ்ட்டில் டிடிசின்னு ஒரு லேக் இருக்குது. ஓகே. ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஓகே. அங்கே போயிட்டு ஒரு காஃபி, அங்கே ஆத்தென்டிக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு. ஓகே. பட் போகிற வழி தான் வந்து ஹைலைட்டு. பாடன் ஒரு ஊர் இருக்குது. ஸ்டுட்கார்ட், கால்ஸ்ட்ரூவா 2 பெரிய அந்த ரீஜனை தாண்டுறப்போ பாடன் ஒரு ஊர் வரும். அங்கேருந்து நம்ம ஹைவேலேருந்து வெளியே போயிட்டு B500 ஸ்டேட் ஹைவே 500 B500 இருக்கும் ரோடு. அது வந்து ஹோக் டவுன் ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹோக் ஷார்ட்ஸ்வால் ஸ்ட்ராஸ், ஹை பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீட்ன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மலைங்க. அது ஒரு மலைத்தொடர் தான். ஓகே. அதில் வந்து ஹையஸ்ட் பீக். அதோட உச்சியிலேயே வந்து ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கும். டிரைவ் சூப்பராக இருக்கும். ஓகே. வியூவும் சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த வில்லேஜ் ரூட் எடுக்க போகிறோம். ஆமாம். ஓகே, ஃபைன். ஓகே பை. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஹைடல்பர்க்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு.